உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க மாப்பிள்ள. அக்கா அது கொடுங்க. நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன்பா. பாத்தீங்களா? அத்தை, இது உங்களுக்கும் மாமாக்கும் என்னோட சின்ன கிஃப்ட். என்ன மாப்பிள்ள இது? ஃபாரின் போயிட்டு வந்தேன்ல, சோ உங்களுக்காக ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்திருக்கேன். எதுக்கு மாப்பிள்ள இதெல்லாம்? அட நீங்க வேற சம்பந்தி, இத்தனை வருஷத்துல ஃபாரின் போயிட்டு வந்ததுல எனக்கு இது வரைக்கும் எதுவுமே வாங்கிட்டு வரல. மா என்னம்மா நீங்க? என்னடா நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? எல்லாத்தையுமே கரெக்டா கண்டுபிடிச்சிருவீங்களே. பாத்தீங்களா சம்பந்தி? மா நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. நான் அக்ஷயாக்கு முதல்ல gift கொடுத்துறேன். அதுக்கு தானே வந்திருக்க. நடத்து நடத்து. அக்ஷயா ஒரு ஸ்மால் gift. என்னங்க கோவமா? சர்ப்ரைஸ் கிஃப்ட்டுங்க. என்னடா என் மருமகளை மிரட்டுற? இல்லம்மா gift தானே கொடுத்தேன். இளங்கோ இந்தாங்க, இது உங்களுக்கும் யாழ்னிக்கும். தேங்க்ஸ் மாப்பிள்ள. அப்புறம் இது உங்க ஃபேமிலிக்கு. தேங்க்ஸ். ஆமா இனியா விக்ரம் எங்க? உங்க மேரேஜ் விஷயமா தான் மண்டபம் புக் பண்றதுக்காக போயிருக்காங்க. ஓ அப்படியா? சரி இது அவங்க கிட்ட கொடுத்துரு. இனியா எப்பவுமே இப்படிதான் ரொம்ப பொறுப்பா இருப்பா. மாப்பிள்ள நின்னுக்கிட்டே இருக்கீங்களே, உட்காருங்க. சரி. அப்புறம் அத்தை, எனக்கு இனியா போன் பண்ணிக்கிட்டே இருந்தா. அவ போன் கால்ஸ் நான் பர்பஸா அட்டெண்ட் பண்ணவே இல்லை. நேர்ல வந்து அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தா அவ எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு போயிட்டா. அப்படி எனக்கு வந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அம்மா தான் ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னாங்க. ஆமா சம்பந்தி, மாங்கல்யம் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படியே எல்லாருமா கோயிலுக்கு போய் சாமி பாதத்துல மாங்கல்யத்தை வச்சு வேடிக்கிட்டு வந்துடலாம். ஆமா அண்ணன் எங்க? அவரா? அவர் ஒரு ஃப்ரெண்ட பாக்குறதுக்கு வெளியில போயிருக்காரு. வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பரவாயில்ல சம்பந்தி, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. கையோட கோயிலுக்கு போய் நம்ம சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம். அது வந்து அத்தை, ரொம்ப யோசிக்காதீங்க அத்தை. இவ அப்பா. நீங்க வாங்க, அங்கிள் வந்தா நான் பேசிக்கிறேன். நீங்க கிளம்புங்க. அப்புறம் அக்ஷயா நீ ரெடி தானே? ஹேய் யாழ்னி, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? நாம போலாம். இளங்கோ என்ன திருன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க? அட வாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். இல்ல வெளியில வேலை இருக்கு. தம்பி, கோயிலுக்கு கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. வெளியில போறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். நீங்களும் வாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். அதான் அவங்க அவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். அக்ஷயா, நீ என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? கோயிலுக்கு போலாம்ல? ஒரு நிமிஷம், நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரிம்மா போ, போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. போயிட்டு வா. சமந்தி, நீங்களும் போய் ரெடி ஆயிட்டு வாங்க, கோயிலுக்கு போலாம். நான் தானே? அத்தை சீக்கிரம். சரி, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன், நீங்க இருங்க. இனியா, விக்ரம், இவ்வளவு நேரம் என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்துச்சு? சரியா போச்சு. இங்க ஒரு பிரளயமே நடந்தது. முதல்ல ஒரு மெலோடியஸ் சாங் போட்டேன், அதுக்கு நீ திரும்பி கூட பார்க்கல. அதுக்கப்புறம் செம்ம குத்து சாங் போட்டேன்,
அதுவும் காதுல விழவே இல்லை. சாரிங்க. என்ன இனியா, ஏதோ பிரச்சனையா? ஐயோ அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. நிஜமா? நிஜமா எதுவும் இல்லைங்க. அப்போ என் மேல ப்ராமிஸ் பண்ண சொன்னா சொல்லு. என் மேல ப்ராமிஸ் பண்ணி கேட்டா உண்மையை சொல்லுவியா? என்ன விக்ரம் இது, சின்ன பசங்க மாதிரி நீங்க இப்படிலாம் பேசுறது எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஏய் இனியா, உன்னை இந்த மாதிரி நிலைமையில பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்குமா? ஆ, அக்ஷயா விஷயமா தான் நான். என்னாச்சு அக்ஷயாக்கு? அக்ஷயாவோட கல்யாண விஷயம் தான் என் மைண்ட்ல ஓடுது. அவ்வளவுதானே? அப்ப நீங்க வேற என்ன நினைச்சீங்க? இல்ல, நம்ம வீட்டில் இருக்காங்களே அத்தை, உன் மாமனார், அவங்க ஏதாவது தொல்லை கொடுத்தாங்களா? மறுபடியும் உங்ககிட்ட ஏதாவது விளையாடினாங்களா? இல்லைங்க, அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. அவங்களாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை. அதெல்லாம் நான் சமாளிச்சுக்குவேன். சரி, அப்போ சொல்லு, வேற என்ன சமாளிக்க முடியாம தவிச்சிட்டு இருக்க? இனியாசி, நானும் ஒரு 2-3 நாளா உன்னை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். உங்ககிட்ட பெரிய சேஞ்செலாம் தெரியுது. நீ எப்பயும் இருக்கிற இனியா மாதிரி இல்லையே. உன் மைண்டுக்குள்ள எதையோ போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்க. அது ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு அதை வெளியே சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஐயோ அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைங்க. ஏன் இனியாவை பத்தி எனக்கு தெரியாதா? எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அது ஊதி தள்ளிட்டு போயிட்டே இருப்பீங்க. அப்படி இருக்கிறப்ப உன் முகத்துல இவ்வளவு பெரிய கன்ஃபியூஷன் தெரியுதுன்னா பிரச்சனை வேற லெவல்ல பெருசா இருக்குமோன்னு தானே தோணுது. ஆமாங்க, பெரிய பிரச்சனை தான். ஆ? என்ன பிரச்சனை சொல்லு. எதுவா இருந்தாலும் என்கிட்ட மனசு விட்டு சொல்லு. இனியா சொல்லு. இல்ல, கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கணும். அதுல எதுவும் தொல்லை வந்து பிரச்சனையாயிடக்கூடாதுன்னு தான் என் மைண்ட்ல ஓடுது. அதைத்தான் பிரச்சனைன்னு சொல்றியா? நான் கூட பயந்தே போயிட்டேன். இதுவும் பயப்படுற விஷயம் தாங்க. அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன் கூட நான் இருக்கேன், என் கூட நீ இருக்க. நாம 2 பேரும் சேர்ந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சமாளிச்சிடலாம். சரி போலாமா? யாரு நீயா? அக்ஷயா தாங்க. கேளு, என்னன்னு கேளு. ஆ சொல்ல அக்ஷயா. அண்ணி, எங்க அண்ணி இருக்கீங்க? நாங்க போயிட்டு இருக்கோம். நீங்க இன்னும் சூர்யா கிட்ட பேசவே இல்லையா? அது அது வந்து அக்ஷயா, நாங்க மண்டபத்துக்கு பணம் கொடுக்க தான் போயிட்டு இருக்கோம். அண்ணி, சூர்யா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு அண்ணி. என்ன சொல்ற? சூர்யா எப்ப வந்தான்? வீட்டுக்கா? இப்பதான் அண்ணி. அவரும் அவங்க அம்மாவும் நம்ம வீட்ல தான் இருக்காங்க. ஆனா நான் அத்தனை தடவை ஃபோன் பண்ணி அவன் எடுக்கவே இல்லையே. ஐயோ, சர்ப்ரைஸ்னு சொல்லி வீட்ல வந்து நிக்கிறாரு. சரி, நான் அவன்கிட்ட பேசுறேன். அண்ணி, அவங்க மாங்கல்யத்தை கொண்டு போய் சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணணும்னு என்ன கோவிலுக்கு கூப்பிடுறாங்க. கோவிலுக்கு தானேம்மா? போயிட்டு வா. போயிட்டு சாமி கும்பிட்டு வா. நாங்களும் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறோம், சரியா? அப்புறம் பேசட்டுமா அக்ஷயா? என்னாச்சு? சூர்யா ஃபாரின்ல இருந்து வந்துட்டானா. ஓஹோ, அவனும் அவங்க அம்மாவும் நம்ம வீட்ல தான் இருக்காங்க. பரவாயில்லையே. அக்ஷயா மேல ரொம்ப பாசமா இருக்காப்புல. ஊர்ல இருந்து அக்ஷயாவை பார்க்கணும்னு வந்துட்டாருன்னா எனக்கு என்னமோ அவங்களும் நம்மள மாதிரி ஒரு அந்யூன்யமான ஒரு ஜோடியா இருப்பாங்களோ அப்படின்னு தான் தோணுது. கல்யாணம் மட்டும் முடியட்டும், அவங்க 2 பேரை எங்க கொண்டு போய் நான் உட்கார வைக்கிறேன்னு பாரு.
போலாம்மா வாங்க. போலாம் வாங்க. கடவுளே, இந்த கல்யாணம் நடக்க கூடாது. எதையாவது பண்ணி எப்படியாவது நிறுத்திடு. எல்லாரும் அத கூட இத கூடன்னு சுமையெல்லாம் தூக்கி உன் தலையில தான் வைப்பாங்க. ஆனா நான் கேக்குறது ரொம்ப சாதாரண விஷயம். இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடு. நடத்துன்னு வேண்டனா தானே உனக்கு கஷ்டம். மண்டபம் பார்க்கணும், மாலை வாங்கணும், பந்தல் போட்டு மேலதாளம் கொட்டி இதெல்லாமா நான் கேக்குறேன். சிம்பிளா கல்யாணத்தை நிறுத்துறேன்னு உன் வேலையை ஈஸியா தானே ஆக்குறேன். இந்த கல்யாணம் நின்னு கெட்டு சீரழிஞ்சு வீணா போகணும். எப்படியாவது இத மட்டும் பண்ணிடு கடவுளே. சூர்யா, உனக்கு ஒரு நல்ல பொண்ணா அமைஞ்சு கல்யாணம் முடிவானா இந்த அம்மனுக்கு அடிப்பிரதட்சணம் பண்ண வைக்கிறதா வேண்டி இருந்தேன்பா. வேண்டுதலை பண்ணிடு. சரிங்கம்மா. மாப்பிள்ள, அக்ஷயாவும் உங்க கூட வருவா. என்ன அக்ஷயா? சொல்றல, போ மாப்பிள்ளையோட போய் அடிப்பிரதட்சணம் பண்ணு. என்னம்மா? அக்ஷயா, கவலையே படாதீங்க. வேண்டுதல் முடிஞ்ச உடனே உங்களை உங்க அம்மா கிட்ட கொண்டு வந்து பத்திரமா சேர்த்துருவேன். கேட்டல? போப்பா. சரிங்கம்மா. 2 பேரும் நல்லபடியா வேண்டிக்கோங்க. அம்பிகை தாயே போற்றுவோம், அன்பின் வடிவே போற்றுவோம், அநாத ரட்சகியே போற்றுவோம், அருட்பெரும் ஜோதியே போற்றுவோம், அன்னபூரணியே போற்றுவோம். போப்பா, போமா. அக்ஷயா, அக்ஷயா உங்களதான். ஹேய், நிக்கலாம் வேண்டாம், நீங்க அப்படியே வாங்க. நான் போனை எடுக்கலன்னு என் மேல கோவமா? நீங்க தானே இனியா கிட்ட சொல்லி அடிக்கடி ஃபோன் பண்ணீங்க. எனக்கு தெரியும். அது என் கூட பேசணும்னு நீங்க ஆசைப்பட்டிருந்திருப்பீங்க. நான் தான் சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு பேசாம இருந்தேன். இந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு சந்தோஷமா இருக்குல்ல? இனிமேல் லைஃப்ல இந்த மாதிரி நிறைய சர்ப்ரைஸ் உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். சூர்யா, ஆ, என்னப்பா அங்க பேச்சு? சாமிய மனசுல வேண்டிக்கிட்டு சுத்துங்க. சரிங்கம்மா. நீங்க 2 பேரும் சேர்ந்து என் வேண்டுதலை நிறைவேற்றி வச்சிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா. வாங்க சாமி கும்பிடலாம். ம். வாங்கம்மா. வணக்கம். வணக்கம் ஐயா. சொல்லுங்க. என் பையனுக்கு கல்யாணம் முடிவாயிருக்கு. சரி. மாப்பிளையும் பொண்ணும் நீண்ட ஆயுளோட சந்தோஷமா நல்லபடியா நீடூழி வாழணும்னு இந்த தாலிய அம்மன் பாதத்துல வச்சு பூஜை பண்ணி கொடுங்க. இந்தாங்க ஐயா, பூஜை பண்ணி கொடுங்க. சரிங்கம்மா. அதுக்கு என்னம்மா சிறப்பா பண்ணிடலாம். மாப்பிள்ளை பொண்ணோட பேரு நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. சூர்யா, சூர்யா, சதய சதய நட்சத்திரம். நட்சத்திரம், கும்பராசி. எந்தவித குறையும் இல்லாம சந்தோஷமா சௌக்கியமா இருக்கணும். அம்மா. அக்ஷயா விருச்சிக ராசி, கேட்ட அக்ஷயா நட்சத்திரம். விருச்சிக ராசி, கேட்டே நட்சத்திரம். ஓம் ஆறுமுகன் நன்னிகே போற்றுவோம், ஆதியின் முதலே போற்றுவோம், சாமி மின்னல் கும்பிட்டு கலைமகளே போற்றுவோம், இடர் நீக்கு பகலே போற்றுவோம். கடவுளே, என் பொண்ணோட கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடந்து முடியணும். அதுக்கு நீதான் ஆசீர்வாதம் பண்ணணும். ஈசனின் தாயே போற்றுவோம், ஈகை பையனே போற்றுவோம். நான் பண்ண தப்புக்கு
எனக்கு என்ன வேணாலும் தண்டனை கொடு, இந்த கல்யாணத்தை நிறுத்திடு. இந்த கல்யாணம் வேண்டாம். சூர்யா ரொம்ப நல்லவரு. அவருக்கு அவரை மாதிரியே ஒரு நல்ல பொண்ணுதான் வைஃபா வரணும். அவரை என்னால ஏமாத்த முடியாது. பொய் சொல்லி வாழ்ற வாழ்க்கை ரொம்ப கேவலமா இருக்கும். தினம் தினம் என்னால செத்து பொழைக்க முடியாது. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடு சாமி. நல்ல பொண்ணு, நல்ல குடும்பம். என் பையனோட நல்ல மனசுக்கு தான் இப்படி எல்லாம் அமைஞ்சிருக்கு. கோயில் வாசல்ல வந்து நின்ன நிமிஷத்துல இருந்து எனக்கு படபடப்பா இருக்கு. எங்க என் கண்ணே பட்டு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. இந்த கல்யாணத்துல எந்த குறையும் வந்துடக்கூடாது. நல்லபடியா நடத்தி வச்சிருமா. ஊழ்வனை களைபவளே போற்றுவோம், எங்கும் நிறைந்தவளே போற்றுவோம், எங்களை காப்பவளே போற்றுவோம், என் குணவல்லியே போற்றுவோம். எல்லாம் நல்லபடியா நடக்கணும். அம்மா தாயே, இங்க இருக்கிற ஒவ்வொரு மூஞ்சியும் பார்த்தாலே நல்லா தெரியுது. எல்லாரும் கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கிறாங்க. என் ஒருத்திக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்திருமா. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. எப்படியாவது நிறுத்திரு. ஓம் கற்பூரவல்லியே போற்றுவோம், கந்தன் தாயே போற்றுவோம், கனகாம்பிகையே போற்றுவோம், காளி சூழியே போற்றுவோம், காக்கும் மங்காளியே போற்றுவோம், சங்கரி சம்பவி போற்றுவோம், சக்தியாய் நின்றவளே போற்றுவோம், சாந்தவதியே போற்றுவோம், சிவகாமி சுந்தரியே போற்றி போற்றி. ஆதித்தன் நம்பளே அங்கே குபேரன் அமிர்தம் போல் போதிருப்பரவன் புராரி புராரி புதியவனை காதிருப்புறவடை கந்தன் கணபதி கிரமன் முதல் சாதித்த புண்ணீர் எண்ணில போற்றுவ தையலையே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இடம் தரும் நல்லனை எல்லாம் தரும் முன்பெரும்பவர்க்கே அந்தரும் கும்பலால் அகராது கிடைக்குங்கள். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி பராசக்தி. அம்மா, மாங்கல்யத்தை சாமி பாதத்துல வச்சு ஸ்பெஷலா பூஜை பண்ணிருக்கேன். பொண்ணு மாப்பிள்ள வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்க ஐயா. வாங்கிக்கங்கம்மா. ம்? என்ன யோசிக்கிறீங்க? ரெண்டு பேரோட அம்மாவுமே வந்திருக்கீங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து வாங்கிக்கங்க. நீங்க எடுத்து என் கையில கொடுங்க. ம், சரி. எந்தவித குறையும் இல்லாம சந்தோஷமா சௌக்கியமா 100 வருஷம் ஆரோக்கியமா நோய் நொடி இல்லாம வாழணும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். ஓம் சக்தி. இந்தாங்க, வாங்கிக்கோங்க சம்மந்தி. என்னாச்சு சம்மந்தி? ஆண்டி, ஆண்டி, என்னாச்சு? 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 அம்மா. அம்மா தாயே, உன் திருவிளையாடல் ஆரம்பிச்சிட்ட. உன் மகிமையே மகிமை. நீ சூப்பர் தாயே. அம்மா, ஆண்டி, கண்ணை திறந்து என்னாச்சு? அம்மா, ஆண்டி, என்னாச்சு? சம்மந்தி? என்னாச்சுமா? என்னாச்சு? அம்மா, ஆண்டி, சம்மந்தி, சீக்கிரம் சம்மந்தி, இங்க பாருங்க. தண்ணி சீக்கிரம் எடுத்து வாங்க. ஆண்டி, இங்க பாருங்க. ஆண்டி, முகத்துல தெளிங்க. அம்மா. ஐயோ, ஆண்டி, ஆண்டி. அம்மா. வா, ஹாஸ்பிடல் கூட்டி போலாம். சீக்கிரம் சீக்கிரம் வா. ஆண்டி. அம்மா, சீக்கிரம் தூக்குங்க. பாத்து. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.